மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே என்னுள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. கிறிஸ்துவ விழிப்புணர்ச்சி சேனலை பாஸ்டர் அசோக் அவர்கள் துவங்கி அநேக கிறிஸ்துவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை இதன் மூலமாய் பரப்பி கொண்டு வருகிறார். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் பரலோக தேவனுடைய தேவ மைந்தனாக இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிற ஒரு காரியமாக இந்த நாட்களிலே அவர் இந்த தரிசனத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். அடியானையும் அதில் நினைத்தருளினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உலகமெங்கும் கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை தேவதூதன் முதலாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. முதலாவது ஒரு மாற்றம், தேவ தூதர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சமாய் நின்று அங்கே ஆடுகளை மேய்த்து அமர்ந்திருந்த மேய்ப்பர்களிடத்திலே அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, ராத்திரி வேளையிலே மந்தையை காத்து கொண்டு மேய்ப்பர்கள் அங்கேயே படுத்துக்கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்துல தான் அந்த மேய்ப்பர்களை சந்திக்க தேவ தூதர்கள் கடந்து வந்து ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார்கள். அது இந்த நாளில் நான் வாசிக்கிறேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி முதலாவது யாருக்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது, மேய்ப்பர்கள் என்று சொல்லி ரொம்பவும் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு ஜனங்கள். ஆமென். அந்த எளியவர்கள், சிறியவர்கள், பலவீனமான ஒரு சூழ்நிலையிலே தேவனை நம்பி அந்த மேய்ப்பை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இந்த நற்செய்தி வருகிறது. என்ன இந்த நற்செய்தியினுடைய அந்த உட்கருத்து என்று சொன்னால், இந்த உலகத்தை ரட்சிக்க மனு குலத்தில பரிசுத்த தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியத்துல பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி. இன்னைக்கு எல்லாருமே நம்ம பார்க்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உலகத்துல எல்லா பகுதியிலையும் எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஹாப்பி எக்ஸ்மஸ் என்று சொல்லி ஷேர் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை எல்லாரும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது உலகத்துக்கு உண்மையாகவே கடந்து வந்த ஒரு நற்செய்தி. இன்றைக்கு அந்த நற்செய்தியை கேட்ட அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்றார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி
முன்னணையிலே கிடத்தி இருக்கிறதை காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி. அப்ப ஆனா ஒரு குழந்தைய மாடு புல்லு சாப்பிடுற அந்த முன்னணை அந்த இடத்துல அந்த குழந்தையை துணியில சுத்தி வச்சிருக்கிறது நீங்க பாப்பீங்க. அப்போ அந்த தேவதூதனுடைய சத்தத்தை கேட்ட அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அமேன், அந்த இடத்தை விட்டு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவங்க கடந்து போறாங்க. இன்னைக்கு நமக்கு கூட நற்செய்தி வருகிறது. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த நற்செய்தியினுடைய காரியம் என்னன்னா, அந்த நற்செய்தி நடந்தது உண்மையா, இதை நாம போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். அந்த கடந்து போன அந்த காரியத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள், பணிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே மத்தியில நம்ம வாசிக்கும் பொழுது இது இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த இடத்துல சாஸ்திரிகள் இந்த நாள் நட்சத்திரம் பார்த்து கொண்டு எல்லாத்தையும் கணித்து கொண்டு இருக்கிற அந்த சாஸ்திரிகள் உலகத்தில் என்ன நடக்கும் இது எல்லாத்தையும் ஞானமாய் தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவங்க பார்க்கிற ஒரு பார்வையில என்ன இருக்குது என்று சொல்லும் பொழுது, உலகத்திலே ரட்சகர் பிறப்பார், அவருக்கு ஒரு நட்சத்திரம் வானத்துல தோன்றும் என்று சொல்லி அவங்க பார்த்து அந்த நட்சத்திரத்தை அவங்க கணிக்கிறாங்க. கணிக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துகிறது. அந்த வழிநடத்தி அது பிள்ளை இருந்த இடத்துல அது அந்த ஊர்ல கொண்டு போய் நிறுத்துகிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் என்று சொல்லி யூதர் அந்த இடத்துல இருக்கிற ஏரோது கிட்ட போயிட்டு இவங்க கேட்கிறாங்க. ஆனா ஏரோது இடத்துல ஆண்டவர் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கன்னி மரியாளினுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கணிக்கிற அந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல போய் பார்த்துட்டு சரி அவரை பணிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி வருகிறது, இயேசு பிறந்தார் என்கிற செய்தி வருகிறது, மேய்ப்பர்கள் அதை தேடி போகிறார்கள். இன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு ஒரு செய்தி வருகிறது, அது வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி, அந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகை ஆளுகிற ராஜா ஒருவர் பிறப்பார், நம்மை ரட்சிக்கிற ரட்சகர் ஒருவர் பிறப்பார், அவருடைய பெயர் தான் இம்மானுவேல். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் அவரோடு கூட இருக்கும். ஒரு நாளிலே மனிதர்களை சிருஷ்டித்த தேவன் மனிதர்களை அவரோடு கூட வைத்துக் கொள்ளத்தான் அவர் பிரியமாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் மனு குலமோ என்ன செய்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனதுனால தேவனை விட்டு தூர போகிற ஒரு காரியத்துக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தள்ளினது யாருன்னா தேவன் தான் தள்ளினார். ஆனால் அவர்கள் பூமியில வந்தபோது தள்ளப்பட்ட ஆவிகளின் மூலமாய் அவர்கள் இன்னும் மோசமாக போய்கொண்டு மரணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த மரணத்தை நீக்கத்தான் மத்தேயு புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்களாக. ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவார்களாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த பாவத்தை நீக்கும் பொழுது அந்த மரணத்தை தேவன் நீக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நற்செய்தி. அவர் பிறக்கிறது நற்செய்தி என்னன்னா, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க இந்த பூமியிலே தேவன் மனுவாக பிறக்கிறார். இதுதான் நம்ம யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தார். மறுபடியும் தேவன் மனிதனை தள்ளிவிட்டாலும் கூட அவனை சேர்த்து கொள்ள சித்தமாகி இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார். அவருடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார். குமாரன் இன்றைக்கு மனிதனைப் போல மற்றவர்களைப் போல தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர் பிறவாமல் பரிசுத்த ஆவியிலே பிறந்தவராக கன்னியின் வயிற்றிலே புருஷனை அறியாத ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே அவர் பிறந்து நம்மை போல வாழ்ந்து
பாவம் இல்லாதவராக 30 வருடங்கள் வாழ்ந்து அவர் ஊழியத்திலே கடந்து வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். மனுக்குலத்தை மீட்கிற பணிகளை நிறைவேற்ற வருகிறார். அது என்னன்னா, அவர் தன்னையே பாவத்துக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பாவம் இல்லாதவராக அவர் மரித்து நம்மை போல அடக்கம், எல்லாரும் பிறந்தாங்க, எல்லாரும் பிறக்கிறாங்க, பிறப்பு அதாவது பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாம கூட கொண்டாடுறோம். ஆனா நமக்கு இன்னைக்கு இரட்சகராக பிறந்தவர், ஆமென், மரணத்தை ஜெயிக்கிறவராக, இந்த ஜெயிக்கவே இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் ஜெயித்தார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு நான் முடிவாக ஒரு காரியத்தை சொல்றேன். மேய்ப்பர்கள் கேட்ட சத்தியம் அவர்கள் போய் பார்த்தார்கள். சாஸ்திரிகள் கேட்ட அந்த சாஸ்திரத்தின்படி அவர்கள் தேடி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த நற்செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் உங்கள் எல்லாருக்கும் முன்பதாக ஒரு சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்தி அவரை தேடுகிற காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோமானால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் அவரை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அவரை சந்தித்து அவரை பணிந்து கொள்ள முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். வெறும் தொழுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசு நம்ம உள்ளத்துல வந்து வாசம் பண்ணி நம்மோடு கூட தங்கி இருக்க நாம் அவரை கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்துல அவருக்கு இடம் இல்லாம, நீங்க பிறக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தது, இன்றைக்கு நான் என் உள்ளத்தை கொடுக்கிறேன், என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை உள்ளத்தை திறந்து நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்வோம். ஆனால் நான் சொல்றேன், அந்த மரணம் இல்லாத நித்தியமான வாழ்வை கொடுக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இந்த நாளிலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பிறந்தார் என்கிற சத்தியம் இந்த நாளிலே என் உள்ளத்திலே அவர் இருக்கிறார், என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்மை விட்டு விலகாதவர், மரண பரியந்தம் நம்மை காத்து வழுவாதபடிக்கு காத்து நடத்துகிறவர், தேவனுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற வரையிலும் மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நற்செய்தியை கொண்டாடுகிறது தான் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு காரியம். ஆனா அநேகர் இன்னைக்கு பலகாரங்களிலே நல்ல ட்ரெஸ்ஸுங்களை போட்டுக்கிட்டு ஒரு ஹாப்பியா, ஒரு நல்ல அப்படியே ஜாலியா இருக்கிறதும் உண்டு. ஒரு சிலர் இன்னைக்கு ட்ரிங்க்ஸுங்க மற்றதெல்லாம் குடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது உண்டு. இயேசு பிறந்தார் என்று சொல்லி நான் சொல்றேன், அந்த சந்தோஷம் நிலை இல்லாதது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுவோமானால் அந்த உள்ளத்திலே அவர் வந்து நம்மை மாற்றுகிறதை, நம்ம வாழ வைக்கிறதை, நமக்கு நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிறதை, கடைசியாக நான் முடிவாக சொல்லுகிறேன், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நம்மை மாற்றி பிதாவுக்கு நம்மை பிள்ளைகளாக மாற்றவே இந்த உலகத்திலே வந்தார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1 நம்ம பார்க்கிறோம், அவர் நாமத்தின் மேல் அவரை விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு பிறந்தது நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றி தேவனோடு கூட மறுபடியும் சேர்த்து கொண்டு பழைய ஆசீர்வாதமான அந்த மகிழ்ச்சியான வாழ்வு, ஏதேன் தோட்டத்தின் அந்த பழைய வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே மறுபடியும் நம்ம இடத்துல தேவன் வந்தார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் அவரை தேடுங்க, அவர் உள்ளத்துல கூப்பிடுங்க, அவர் உள்ளத்துல வந்து வாழுகிறதை அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.